போட்டிருக்கிறானா? அல்ல வெறும் சகோதரின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்துகிட்டு நீங்க இந்த அர்த்தம் செய்வாங்கிறீங்க, இன்னொரு இடத்துல அந்த அர்த்தம் செய்வாங்க. நாங்க என்ன சொல்றோம், அந்த இடத்துல தாய் வழி சகோதரி அசபா ஆகுவா, அவ்வளவுதான் மேட்ரு. அவளுக்கு பங்கு கிடைக்கும். சகோதரன் இருந்தால் அவனோட சேர்ந்து அசபாவ ஆகி விடுவாள். அவ ஆம்பளையா அவனுடைய சகோதரியான பார்க்கணுமே தவிர அவ ஆம்பளை வழியில வந்தவனா தாய் வழியில வந்தவனான்னு பார்க்க கூடாது. அது அந்த வசனம் சொல்லவில்லை அப்படின்னு தெளிவா சொல்லுகிறோம். அதனால தாய் வழி சகோதரிக்கும் அதே மாதிரியான பங்கு இருக்குது. சகோதரிக்கு மத்தியில் எந்த வித்தியாசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, நாங்க நிறுவிட்டோம். நீங்க உங்களுடைய விளக்கத்திற்கு உரிய ஆதாரங்களை என்ன செய்யணும், கொண்டாந்து காட்டணும். அது நுணுக்கமான விஷயம், கொஞ்சம் செஞ்சா உங்களுக்கு விளங்கிக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த வசனத்துக்கு இது மாற்றமா இருக்குன்னு சொன்ன உடனே மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டோம். வாதத்துல சொன்ன மாதிரி அது ஆரம்ப எடிஷன் போட்டுல அதான் எழுதி வச்சிருக்கோம். கேட்டதுனால மாத்தணுமா? 4:12 வசனத்தை 4:176 மாத்திருச்சுங்கிறது இந்த வாதத்துல சொல்றோம். இந்த எடிஷன்ல இருக்குது, இதுக்கு முந்தின எடிஷன்ல இருக்குது, அதுக்கு முந்தின எடிஷன்ல இருக்குது. பல வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்க வாதத்துல கேட்டு முரண்பாடுன்னு சொன்ன உடனே மாற்றப்பட்டுச்சுட்டோம். யாரும் கேட்டுலாம் நாங்க மாத்தல. நாங்க சிந்திச்சு பார்த்து இது கரெக்ட்னு வழங்கி நினைஞ்சிருக்கிறோம். இதான் கடைசியில் இறங்கின வசனம் மாத்திட்டோம். அதே மாதிரி ரசூல்லாட்டே வந்து கேட்கறாங்க, கலாலா எனக்கு குழப்பமா இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப ரசூல்லா நினைச்சாங்க, எக்ஃபீக்கு ஆயத்து சைஃப், இந்த ஒரு வசனம் உனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நான் அந்த 2வது கலால ஆயத்து இருக்குல்ல அதை ரசூல்லா சொல்றாங்க. 2 வசனம் குரான்ல இருக்கும் பொழுது இது உனக்கு போதுமானதுன்னு ஏன் சொல்றாங்க? அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை விளங்கி கொள்ள வரலாம். இது வந்து முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். லா தக்ஃபீக்க அலா தக்ஃபீக்க ஆயத்து சைஃப் இல்லத்தி ஃபி ஆகிரி சூரத்தின் நிசா. அந்த கலாலா பத்தி என்ன அளவு சொல்றாங்கன்னா, ராஜாத்து ரசூல், அதாவது லா அதவு பாதி செய்யன் அகம இந்தி மினல் கலாலா ராஜாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷைஇன் மா ராஜாத்து ஃபில் கலாலா. கலாலா சம்பந்தமா நான் கேள்வி கேட்ட அளவுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வேற எது சம்பந்தமாவும் கேட்கல. அப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, வந்து யா உமரே அலா தக்ஃபீக் ஆயத்து சைஃபில் லத்தீஃப் ஆகிரி சூரத்தின் நிசா. நிசாவுடைய கடைசியில் இருக்கிறது ஒரு ஆயத்து உனக்கு பத்தாது, 2 ஆயத்து மாற்றப்படலைன்னா 2 ஆயத்தும் கலாலாவுக்கு பத்தாதுன்னு சொல்லியிருக்கணும். நிசாவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு வசனம் பத்தாதான்னு கேட்டதும் இதுதான் கடைசியில் இறங்கினது என்பதும் மாற்றப்பட்டு விட்டது என்பதை உறுதி செய்து உங்க வாதத்தை வச்சு அதுக்கு என்ன செய்வோம், நம்ம அதுக்கு மேலும் பதில் தருவோம். அடுத்து என்னன்னு கேட்டா, ஒரு கேள்வியை கேட்டதை ஒத்துக்கொண்டு மர கேட்கிறாங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒரு மனைவி, தாய், தந்தை, 2 மகள் இருக்கிறாங்க. இதுக்கு என்னென்னு பங்கு கொடுப்பீங்க? இதுல பங்கு கொடுக்க இயலாது. இந்த பங்குபடி கொடுத்தீங்கன்னு சொன்னா தொகை அதிகமாகி போயிடும். இது நம்மளே நம்முடைய தமிழாக்கத்தில் எழுதியிருக்கிறோம். இது மட்டும் அல்லாஹ் சொல்ற கணக்குப்படி கொடுக்க முடியலையே. அதுல வாசகம் அப்படி இருக்குது, கைர முலாரின், இது கொடுக்க இயலாதுங்கிறதுனாலதான் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பிரித்து கொடுங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றான். கலாலாவுக்கு அப்படி சொல்லல, சொன்னால் அதுக்கு அந்த கணக்கு நம்ம செய்வோம். அதனால அது 2க்கு வித்தியாசம் இருக்குது என்பதை அந்த தமிழாக்கத்தில் எதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரோ அதுலயும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், வேலைக்கு இருக்கிறோம். அதுலயும் ஒரு குழப்பம் கிடையாது. அடுத்து என்ன செய்யறாருன்னா, 10 இரவுனா என்னன்னு எல்லாம் சொல்லாம போயிட்டானா, அப்ப விளக்கம் இல்லையா ஆச்சுங்க. 10 இரவுனா உங்க இமாமும் சொல்ல இயலாது, 10 இரவுன்னு நானும் சொல்ல இயலாது. எதுங்கிறத ஹதீஸ்ல இல்ல, குரான்ல இல்ல. உங்க இமாமும் சொன்னாலும் விட்டடிச்சதா இருக்குமே, இது விளக்கமா இருக்காது. எதுக்கெல்லாம் நீங்க கேட்டீங்களோ, உங்களுக்கு இதுக்கு தெரியுமா, அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கல்ல, எதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமான்னு விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்களா, அதுக்கு உங்கள் இமாம்களும் சொல்ல இயலாது. யாருக்கும் சொல்ல இயலாது, நிரூபணமாகுமே தவிர இமாம்கள் அதை விளக்கிட்டாங்கன்னு காட்டினா தானே நாங்க விளக்கலன்னு வரேன். அல்லாஹ் சொன்னது விளங்குவார்கள். என்னது, இதன் மீது சத்தியம் செய்கிறான், அது விளங்கும். அது என்னன்னு விளங்காது. விளங்காத இமாம்களா விளங்கினா எடுத்து காட்டுங்க. எனக்கு இந்த 10 இரவுக்கு நாங்க விளங்கல, இதோ இமாம்களை பார்த்தீங்களா விளங்கிட்டாங்கன்னு காட்டுங்க. அந்த விளங்குனது எந்த லட்சணம் நான் சொல்றேன், எந்த லட்சணத்தில் விளங்கினாங்க. உயிரை கைப்பற்றக்கூடியவர்கள் சத்தியமாக அதுக்கு உங்களுக்கு விளங்கவில்லை, இதை இமாம் விளக்கி விட்டார்கள்னா அதை சொல்லுங்க. எல்லாரும் இதே மாதிரி தான் விளங்கல, இமாமுக்கு தான் விளங்கல. யாரா இருந்தாலும் இப்படித்தான் விளங்கணும். சொல்லாத எப்படி விளங்குறது? அல்லாஹ் சொன்னதை விளங்க முடியும், சொல்லாத விளங்குறதுங்கிற எப்படி முடியும்? அதனால அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதோடு நிறுத்திக்கிறங்க. 10 இரவுமே சத்தியம் செய்கிறான், ஏதோ முக்கியமான முடிச்சுட்டு போய்கிட்டு அவ்வளவுதான் எங்களுக்கு விளங்குங்கிறோம். தெரியாத ஒன்றுக்கு நாங்க சொந்தம் கொண்டாட மாட்டோம். எங்களுக்கு விளங்கலன்னு சொன்ன விஷயங்கள் உங்க இமாம்களுக்கு விளங்கல, அதான் உண்மை. இமாம்களுடைய விளக்கத்தை கொண்டு தானே விளங்கணும்னு சொல்றீங்க. அது நிலைநாட்ட இயலாது இந்த வாதத்தை கொண்டு. இமாமுக்கும் தெரியல உனக்கும் தெரியலன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இமாம் விளக்கத்தை கொண்டு நாங்கள் நிறுவிட்டோம் சொல்ல இயலுமா? எந்த கொண்டிருக்காவது சொல்ல முடியாது. அது போக இப்ப வந்து நம்ம வச்சதை போடுறோம். போன தலைப்புல கலிய காவலையில வாட்சி அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்டோம். வாட்சி அரபில வாட்சி சொல்லுங்கன்னு சொன்னோம், சொல்லலைங்கிறாங்க. கலிய காவலை வாதம் சீடி இருக்குதுங்க. வாட்சி அர்த்தம் கேட்டோம். வாட்சி அரபில வாட்சி தான் மதபில் உள்ளது கேட்டோம். அதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஹதீஸ்கள் இது மாதிரி இல்லையா, அதான் பதில். இந்த அசிங்கத்துக்கு பதிலாக அவங்க சொல்லவில்லை. ஹதீஸ்கள்ல மன்மதா பஹீமத்தன் ஃபக்துலுஹு இப்படி இந்த ஹதீஸ் இல்லையா, ஹதீஸ்லயும் ஆபாசம் இருக்கிறது அப்படின்னு நாங்களே தவிர சொல்லலன்னு மழுப்புறாங்க. அது கலிய கால விவாதம் சீடி இருக்கு, பாத்துக்கிறங்க. இவர் வாய்ச்சி இருக்கிறார், இந்த வாய்ச்சி வந்தா இருக்கிறாரு, இந்த நீங்க வாய்ச்சிலோ நீங்க எழுதுல வேற யார் வாய்ச்சி அல்தாபி
அல்தாஃபி வாய்ச்சாரு, சுலைமான் இந்த வாய்ச்சவர்கள் இருக்கிறார்கள் அந்த விவாதத்தில். நீங்க சீட்ல பாத்துக்கிறங்க. வாய்ச்சி அப்ப கேட்கும்போது அவங்க பதில் சொல்லவில்லை, இப்ப பதில் சொல்லவில்லை. பொய்ய நிலைநாட்ட பார்க்கிறார்கள். சீடி பேசும்போதுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அடுத்து நான் தலைப்பு வர்ற விஷயத்துக்கு நாம என்னென்னலாம் கேட்டோம். போன தலைப்புல 46 கேள்வி கேட்டோம். அதெல்லாம் இமாம்களுடைய விளக்கம் தான். அந்த விளக்கங்கள் பூரா குழப்பத்தின் குப்பையாக இருந்து இவர்கள் பதில் சொல்ல முடியலன்னு 46 சேர்த்துக்கிறங்க. இப்ப இந்த நேரத்துல இருந்து சொன்னது 47 இருந்து ஆரம்பிப்பேன். ஏன், அதுவும் இது தொடர்பான விளக்கம் தான். 46 கேள்வி கேட்டிருக்கிறோம். 46க்கும் பதில் சொல்லலையா? 47வதா கேட்டோம். அபு ஹனீஃபா வந்து லைலத்துல் கத்ர் விளக்கம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எல்லா நாளும் வரும்டாரு. அதுக்கு பதில் இல்ல 47. 48வதாக இதை இப்னு அரபி சொன்னாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியல. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்ன 49வதாக 3927 லைலத்துல் கத்ர் 3 தடவை வருது, 9 எழுத்து இருக்குது, அதனால 27 தான் லைலத்துல் கத்ர். என்ன தத்துவம் இது? எங்க இருந்து எடுத்தீங்க இந்த விளக்கத்தை? இது குர்ஆனா ஹதீஸா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வேலை சொல்ல. அப்ப 46 49 ஆச்சு. 50வதாக குன்பைய கூண்டு அல்லாஹ் வந்து விளங்காம சொல்லிவிட்டான், அது நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை பற்றி ஆகு என்று சொல்வதாக இருந்தால் இல்லாத ஒன்றை பார்த்து எப்படி ஆகு என்று சொல்ல முடியும் என்று குர்ஆனுக்கு எதிராகவே ஒரு விமர்சனம் பண்ணார் கசாலிங்கிறவரு. அதுக்கு பதில் கேட்டு நினைச்சிட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு நீங்களும் சேர்ந்ததை வழிமொழிஞ்சிகளை தவிர, ஆமா அல்லாஹ் சொன்னது பொருந்தான்னு சொன்னீங்களே தவிர அது உங்களால் நியாயப்படுத்த முடியவில்லை. அதே மாதிரி ஜைனபு செய்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆபாசமா அசிங்கமா கேவலமா எழுதி வைத்திருக்கிறார்கள் சொன்னேன். அவங்க ஆதரிக்கலன்னு சொன்னீங்க. இந்த ஆதரிச்சாங்கன்னு எடுத்து போட்டேன். அப்புறமேல என்ன பகவி மாத்தி சொல்லியிருக்காரு, நீங்க பகவியிலையும் போய் சொல்லியிருக்கேன்னு எடுத்து போட்டேன். அதோட வாங்கி போச்சு. அப்ப என்னாச்சு? இந்த தப்சீர்ங்கிற குர்ஆன் விளக்கங்கிற பேர்ல உளறி இருக்கிறார்கள் என்று நிரூபித்து இருக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு ரக்காத்து வித்திரு தொழக்கூடாது இமாம் மறுத்திருக்கிறாரு. ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸ்ல ஒரு ரக்காத்து வித்திரு தொழலான்னு மறுத்தாங்கன்னு சொன்னா இது ஹதீஸுக்கு மாத்தம்னு சொன்னேன். அதுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி மகரிபுக்கு முன் சுன்னத்து இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸை விளக்கம் அந்த இமாம்கள் வந்து மகரிபுக்கு முன் சுன்னத்து இல்லை என்று இருக்காங்களே, இது என்ன விளக்கம்? இதான் இமாம்களுடைய விளக்கமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதிலே சொல்லவில்லை. அதுக்கப்புறம் வந்து யூதர்களுக்கு ரசூலுல்லாஹ் ரஜ்மு செஞ்சாங்கன்னு இருக்கிறது. யூதர்கள் விபச்சாரம் பண்ணா தண்டனை இல்லைன்னு உங்க கிதாபுல எழுதி வச்சுக்கிறாங்க. இது ஹதீஸுக்கு விளக்கமா ஹதீஸுக்கு எதிரா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. மலை தொழுகை இல்லை என்று சொல்லி அபு ஹனீஃபா சொல்றாரு. ஆனா மலை தொழுகை இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது. இது ஹதீஸுக்கு விளக்கமா முரணாண்டு கேட்டோம். அதுக்கு வாயவே துறக்கல, இது வரைக்கும் பதில் கிடையாது. அது மாதிரி கிரகண தொழுகை சம்பந்தமா இல்லைன்னு மறுக்கிறாரு. ஆனா இருக்குதுன்னு ஹதீஸ் இருக்குன்னு எடுத்து காட்டணும். அதுக்கு வாயை திறந்து ஒரு பதிலாக சொன்னாங்க. யோசிச்சு பார்க்கணும் பதில் வந்துச்சாண்டு. இதுக்கு அவங்க பதில் சொல்லவில்லை. அது மாதிரி வித்திரு வந்து வாகனத்துல தொழக்கூடாதுன்னு சொல்லி அபு ஹனீஃபா சொல்றாரு ஹனபி கிதாபுல. ஆனா ரசூலுல்லாஹ் வாகனத்துல தொழுது இருக்கிறாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. இது விளக்கமா மறுப்பாண்டு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லல. அசர் தொழுகை தான் நடுத்தொழுகைங்கிறதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. 19 கருத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸுக்கு மாத்தமா? இதெல்லாம் விளக்கமா? இது குழப்பமான்னு கேட்டோம். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. அப்ப 56 ஆச்சு இது வரைக்கும். அப்ப 58. அதுக்கப்புறம் ருக்கு குனியும். அன்பானவர்களே, அவங்களுடைய வாதத்துல ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. ஆனா நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலாக இல்ல, சம்பந்தமில்லாத விஷயங்களை சொன்னாங்க. பொதுவா சொன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கூட ஃபிக்ஹ் சுன்னா விஷயத்துல இந்த ஃபிக்ஹ் சுன்னா எப்ப எழுதப்பட்டது, அந்த கிதாப நம்ம பிரச்சனை எழுதப்பட்ட மேற்றையில சொன்னோம். ஷாஃபி இமாம், அஹ்மது இமாம், இப்னு ஹஸ்ம் இமாம் எல்லோரும் இந்த ஹதீஸை ஏற்று சட்டம் வச்சிருக்கிறார்கள். இந்த செய்தி அதுல இருக்குன்னு தான் சொன்னோம். அந்த கிதாபு நம்ம ஆதாரம் இல்ல. அந்த எல்லாரும் இந்த ஹதீஸை ஏற்றிருக்கிறார்கள், சட்டம் வச்சிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அதை சொன்னோம். அதுல மேற்று இல்லாம இல்ல. அஹ்மது இமாம் கூட சட்டத்தை எடுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம சொல்றது ஒண்ணு இருக்கும், அவங்க பதில் சொல்றது வேறதா இருக்கும், சம்பந்தம் இல்லாம நம்ம முறை பண்றத வேற சொல்லிக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு சுலோன் நடந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க என்ன, எல்லா சதக்காவும் ஒரு ஹதீஸ் இருக்குங்க, குல்லு மஅரூஃபின் சதக்கான்னு இருக்குது. எல்லா நல்ல காரியங்களும் தர்மமே. அதான் நம்ம சொல்றோம், வழிகாட்டுறது உள்பட, ஒரு முல்லை அகற்றுவது உள்பட, சிரிப்பது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இங்க எப்படி கிண்டல் பண்றாங்க, அந்த மாதிரி அங்க கிண்டல் பண்ணாங்க. அப்ப நல்ல செய்யலாங்கிறீங்கல்ல அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மனைவியோட சேர்வது கூட நல்ல காரியம் தான், அப்ப அந்த நன்மையுமா அனுபவிப்பீங்க என்று இங்க விவகாரம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டாங்க. அப்ப நம்ம சொன்னோம், எந்த பிரச்சனைக்கு எதை சொல்றீங்க, இப்படி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாக்கா எல்லாத்தையும் கிண்டல் பண்ணலாம், எல்லா பிரச்சனையும் கிண்டல் பண்ணலாம். எப்படி கேட்டாக்கா, உதாரணத்துக்கு தர்மம் கேட்கிற ஒரு ஆளு வீட்டு வாசல்ல, அப்படியா நான் என் மனைவிட்ட வேற தர்மம் செஞ்சுக்கிறேன் போயிட்டு வா அப்படின்ட்டு இப்படி சொல்லுவோமா நம்ம?